Hi friends, good morning. This is Rakesh. I welcome you to TRB English Mantra Academy. Today here we have Unit 1 Modern Literature 1400 to 1600. Topic 1 The General Prologue. இந்த மெட்டீரியல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு மெயில் ட்ராப் பண்ணுங்கள். மெயில் அட்ரஸ் என்னென்னா englishmantraacademy@gmail.com. ஸோ மெட்டீரியலோட ரேட் என்னென்னா 500 ஆக்சுவல் ரேட் அண்ட் இப்போ ஆஃபர் ரேட்டில் வந்து 249 நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்க நம்ம லெசனில் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சைடில் வரணும் ஒரிஜினல் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஒரிஜினல் டெக்ஸ்ட் வந்து poetic லைன்ஸ் இருக்குது அண்ட் மாடர்ன் டெக்ஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். மாடர்ன் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அதில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கிளியராக கொடுத்துருப்பேன். ஸோ லெட்ஸ் see the modern text. The Canterbury Tales starts here. People want to go on religious pilgrimages to spiritual places in the springtime when the April rains have soaked deep into the dry ground to water the flowers' roots, and when Zephyrus, the god of the west wind, who has helped new flowers to grow on everywhere. இப்போது எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு என்ன சீசன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஸ்ப்ரிங் சீசனில் இப்போ பில்கிரிமேஜஸ் வந்து இந்த பக்தர்கள் வந்து யாத்திரை போகிறாங்க. எந்த டைமில் போகிறாங்கன்னா ஸ்ப்ரிங் சீசனில் போகிறாங்க. அந்த ஸ்ப்ரிங் சீசன் அந்த இங்கிலாண்டில் வந்து லண்டனில் வந்து எந்த மந்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தில் இருக்கும். அப்புறம் ஃபர்தராக வந்து சாசர் சொல்கிறாரு, அந்த டைமில் நிறைய மழை வேறு பெஞ்சிருக்கு. அந்த இடத்துல யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஜீஃபரஸ்ங்கிற கடவுள் வந்து அவர் த காட் ஆஃப் வெஸ்ட் விண்ட் ஹூ ஹேஸ் ஹெல்ப் டு நியூ ஃப்ளார்ஸ் டு க்ரோ எவ்ரிவேர். எல்லா இடத்துலையும் நிறைய புதுசாக வந்து ஃப்ளார்ஸ் வந்து உருவாகிறதுக்கு, அது வளர்கிறதுக்கு எந்த கடவுள் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னா த காட் ஆஃப் வெஸ்ட் விண்ட். ஸோ கொஷின்லேருந்து எப்படி கூட கேட்கலாம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் காட் இஸ் த காட் ஆஃப் வெஸ்ட் விண்ட் அந்த மாதிரி கொடுத்துட்டு நாலு காடோடைய பேர் கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். Then when you can see the constellation Aries in the sky, and when the birds sing all the time, when some people go to other countries, but many people in England choose to go to the city of Canterbury in southeastern England to visit the remains of Thomas Becket, the Christian martyr who had the power of healing people. ஸோ இந்த ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் அந்த ஸ்கையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏரீஸுங்கிறது ஒரு கான்ஸ்டலேஷன் சொன்னால் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார். அந்த இடத்துல ஏரீஸுங்கிற கொஷின் கூட கேட்கலாம், எந்த ஸ்டார் வந்து அந்த விசிபிளாக இருக்குது, எந்த குரூப் ஆஃப் ஸ்டார் வந்து விசிபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏரீஸ் ஸ்டார். ஃபர்தராக சோசர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பாட்டு பாடிட்டுருக்கு. சேம் டைம் சம் பீப்புள் கோ டு அதர் கண்ட்ரிஸ், கொஞ்சம் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க மற்ற நாடுகளுக்கு போவாங்க இந்த ஸ்ப்ரிங் டைமில், இந்த பில்கிரிமேஜ் டைமில். சேம் டைம் நிறைய பீப்புள் வந்து மெனி பீப்புள் இன் இங்கிலாந்து தே சூஸ் டு கோ டு கேண்டர்பரி டேல்ஸ், கேண்டர்பரி சிட்டிக்கு போவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேண்டர்பரிக்கு போவாங்க. கேண்டர்பரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்டர்ன் இங்கிலாண்டில் இருக்குது. எதுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சவுத் ஈஸ்ட் இங்கிலாண்டில் இருக்கிற ரிமைன்ஸ் ஆஃப் தாமஸ் பெக்கெட்டோடைய நினைவிடத்தை பார்க்குறதுக்காக தான் போகிறாங்க. அவர் யாருன்னா த கிறிஸ்டியன் மார்டையர் ஹூ ஹேட் த பவர் ஆஃப் ஹீலிங் பீப்புள். அவர் வந்து கிறிஸ்டியன் மார்டையர்னா ஒன் ஹூ லாஸ்ட் த லைஃப்ஸ் ஃபார் த பீப்புள் அண்ட் ஃபார் த கண்ட்ரி. அவருக்கு என்ன பவர் இருக்குன்னா ஜனங்களை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி அவர்கிட்ட இருந்திருக்கு. On spring, when I was making my own humble pilgrimage to Canterbury, I stayed at Tabard Inn in the city of Southwark. While I was there, a group of 29 people who were also making the same pilgrimage arrived at the hotel. See, இங்கே பார்த்தீங்கன்னா இவர் சாசர் வந்து எங்கே போகிறாருன்னா கேண்டம்பரியில் இருக்கிற ஆன் ஹம்பிள் பில்கிரிமேஜ் இவருக்கு கேண்டம்பரிக்கு போகிறாரு. போகும்போது எந்த சத்திரத்தில் தங்குறாருன்னா டபாடின். அந்த கொஷின் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின். அதனால் இந்த டபாடின் எங்கே இருக்குன்னா சவுத்வார்க்கில் இருக்குது, சிட்டி ஆஃப் சவுத்வார்க். ஒரு சவுத்வார்க்குங்கிற சிட்டியில் தான் இந்த டபாடின் இருக்குது. அவர் கூட எத்தனை பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 29 பீப்புள் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இது வந்து இந்த கொஷின் கேட்கலாம், மொத்தமாக வந்து எவ்வளோ ட்ராவலர் வந்து இருக்காங்க, பில்கிரிமேஜஸ் இருக்காங்கன்னா 30 இன்க்ளூடிங் சாசர் இல்லாமல் எக்ஸப்ட் சாசர் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 29.
அடுத்தது நம்ம என்ன பார்க்கோன்னா பீப்புள் வந்து எல்லாருமே வந்து ஹோட்டலில் இப்போ வந்து சேர்ந்துருக்காங்க. நவ் ஆஃப் தேம் had really known each other before. So none of them had really known each other. யாருக்கும் யாரையும் தெரியாது, இப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. பட் they had met along the way. ஸோ ஆனால் ஆல்ரெடி அவங்க வந்து வரும்போது எல்லாரையும் பார்த்துருக்காங்க, பட் யாரை பற்றி யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், நான் வந்து சாசர் வந்து அவரை பற்றி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இட் வாஸ் அ pretty diverse group of people from different walks of life. இவர் வந்து அவங்க ஒரு விதவிதமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டோரியை தான், ஐ மீன் கேரக்டராக தான் இவங்க இருப்பாங்க. அவங்கள பற்றி தான் வந்து இந்த இதில் சொல்ல போகிறாங்க. டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப், அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டான லைஃப் வந்து அவங்க லைஃப்பில் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த ஹோட்டல் வாஸ் ஸ்பேஷியஸ், ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்திருக்கு, நிறைய இடம் இருந்திருக்காங்க இந்த ஹோட்டலில். ஹேட் plenty ஆஃப் ரூம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், நிறைய ரூம்ஸோடு இருந்திருக்கு. ஐ ஸ்டார்டட் டாக்கிங் வித் தீஸ் பீப்புள் அண்ட் pretty soon fit right to their group. ஸோ அவர் வந்து சாசர் வந்து அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்த உடனே இவர் வந்து அவங்க கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அந்த குரூப்பில் கூட இணைஞ்சிட்டாரு. we made plans to get up early in the morning and to continue on the journey to Canterbury together. ஸோ இந்த இடத்துல எந்த டைமில் அவர் கிளம்புனாங்க, எந்த டைமில் போகிறதுக்காக பிளான் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா ஏர்லி மார்னிங் தான். இப்போ அந்த கொஷின் கூட கேட்கலாம், எந்த டைமில் ஏர்லி மார்னிங்கா இல்லை ஆஃப்டர்நூனா இல்லை நைட்டா மிட் நைட் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ ஒரு வேளை வந்து ஆன்சர் வந்து ஏர்லி மார்னிங். ஸோ எங்கே போகிறாங்க, ஜேர்னி டு கேண்டம்பரி டுகெதர். But before I begin my story, I should probably tell you about the 29 people in this group, who they were, what they did for a living, and what they were all wearing. And I'll start by telling you about the night. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஸ்டோரியை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நான் வந்து அந்த 29 பீப்புள் யார், அவங்க என்ன பண்ணுறாங்க, யார் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, வாட் தே டிட் ஃபார் அ லிவிங், அவங்க வாழ்கிறதுக்காக அவங்க என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வாட் தே வேர் வேரிங், என்ன ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ட்ரெஸ்ஸில் இருந்தெல்லாம் வந்து கொஷின் கேட்குறாங்க. நைட்டு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, வைஃப் ஆஃப் பாத் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, பார்ட்னர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ப்ளூ கோட் யார் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரிலாம் டீப்பாக வந்து கொஷின் கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து டீப்பாக தான் தெரிஞ்சிருந்துருக்கணும். ஓகே, அண்ட் ஐ வில் ஸ்டார்ட் பை டெல்லிங் அபவுட் த நைட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோரி ஃபஸ்ட்டு இது ஸ்டோரி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. இவர் என்ன சொல்ல போகிறாருன்னா, அந்த கேரக்டர் நைட்டுங்கிறவர் யார், அவர் என்ன பண்ணார், என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, அதை பற்றி தான் எல்லாருடைய ப்ரொலாக், அவங்கள பற்றி இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ there was an honorable knight who had devoted his life to chivalry, ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஆனரபிள், ரொம்ப வெரி குட் கேரக்டர். நைட்டு வந்து ஒரு நல்ல ஒரு குணம் படைத்த ஒரு கேரக்டர். அவர் வந்து டிவோட்டட், அவளுடைய என்டையர் லைஃப் வந்து சாகசம், சிவால்ரினா சாகசம் பண்ணுறதுக்கும், ட்ரூத் உண்மையை பேசுகிறதுக்கும், ஜஸ்டிஸ் நல்ல நீதி நிறுத்துகிற மாதிரி ஒரு கேரக்டர். அவர் வந்து அந்த இதில் கரெக்டாக இருப்பார். அண்ட் ஹீ ஹேட் ஃபாட் ஃபார் ஹிஸ் கிங் இன் மெனி வார்ஸ் த்ரூ யூரோப் அண்ட் த மிடில் ஈஸ்ட் அண்ட் ஹேட் ஒன் மெனி அவார்ட்ஸ் ஃபார் ஹிஸ் பிரேவரி. அவர் வந்து நிறைய நாட்டுகளில் போயிட்டு போரில் பங்கெடுத்திருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இயர்ஸ், ரொம்ப காலமாக, ரொம்ப வருஷமாக வந்து வாரில் பங்கெடுத்திருக்காரு. அது இல்லாமல் எங்கே இருக்கிற இடம்னா யூரோப்பில், அண்ட் ஆல்சோ நாட் ஓன்லி யூரோப் பட் ஆல்சோ மிடில் ஈஸ்ட்டுங்கும்போது நம்ம அந்த இடத்த வந்து மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் ஹேட் ஒன் மெனி அவார்ட்ஸ் ஃபார் இஸ் பிரேவரி. அவருடைய பிரேவரிக்காக நிறைய வந்து அவார்ட்ஸ் கூட அவர் வாங்கியிருக்காரு. The knight had been there and done it all, and he had helped conquer the city of Alexandria in Egypt in 1365 and had dined with loyalty in Prussia on many occasions. இந்த இடத்துல சாசர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிட்டி ஆஃப் அலெக்சாண்ட்ரியா இன் இங்கிலாந்து, ஈஜிப்தில் இருக்கிற ஒரு அலெக்சாண்ட்ரியா அந்த சிட்டியை வந்து பிடிச்செடுக்கிறதுக்காக, அந்த சிட்டியை வந்து அவங்க கேப்சர் பண்ணுறதுக்காக ஒரு 1365 ஒரு போரில் வந்து அவர் பங்கெடுத்திருக்காரு. அதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போது இந்த இடத்துல கொஷின் என்னென்னா, அலெக்சாண்ட்ரியா அந்த சிட்டி எங்கே இருந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம். இல்லை ஈஜிப்தில் இருக்கிற எந்த சிட்டியை வந்து
வந்து பிடிச்செடுக்கிறதுக்காக கேப்சர் பண்ணுறதுக்காக நைட்டு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லை எந்த இயர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த இயர்னு பார்த்தோம்னா 1365. அண்ட் அதுவும் இல்லாமல் டைண்டுன்னா சாப்பிட்றது ஒரு ஒரு ரொம்ப ராயல்ட்டியாக ராயலாக வந்து ஒரு ப்ரெஷ்ஷால் இருக்கக்கூடிய ஒரு கிங்ஷிப்பாக இருக்கலாம். இது இடத்துக்கு போயிருக்கும்போது அவர் விருந்துக்கு வந்து அவங்கள கூப்பிட்ருக்காங்க. அவர் வந்து நிறைய விருந்துக்கெல்லாம் பங்கெடுத்திருக்காரு. He had fought in Lithuania and Russia more times than any other Christian knight. He had been at the siege of Algeciras in Granada, Spain, and had conquered enemies in North Africa and Eastern Europe. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி லித்துவேனியா அண்ட் ரஷ்யாங்கிற இடத்துல வந்து அவர் வந்து போருக்கு போயிருக்காரு. நிறைய டைம் போயிருக்காரு. மோர் தேன் எனி அதர் கிறிஸ்டியனாலிட்டி. எந்த கிறிஸ்டியனாலிட்டி கம்பேர் பண்ணும்போது அவரை விட இவர் வந்து நிறைய போயிருக்காரு. அதுவும் இல்லாமல் ஹி ஹேட் பீன் அட் தி சீஜ் ஆஃப் அல்ஜிசிராஸ். ஸோ அல்ஜிசிராஸுங்கிற இடத்துல வந்து போர் நடக்கிற இடத்துல அந்த இடத்துல வந்து முற்றுகையிட்டிருக்காரு. சீஜ்னா முற்றுகையிட்டிருக்காரு. அந்த அல்ஜிசிராஸ் எங்கே இருக்குன்னா கிரானடாவில் இருக்குது. கிரானடா ஸ்பெயினில் இருக்குது. ஸோ ஸ்பெயினில் இருக்கக்கூடிய கிரானடாவில் இருக்கக்கூடிய அல்ஜிசிராஸை வந்து முற்றுகையிடுறதுக்கு அந்த இடத்த வந்து தாக்கிறதுக்கு நம்ம நைட்டு போயிருக்காரு. அண்ட் கான்கர்ட் எனிமீஸ் இன் நார்த் ஆஃப்ரிக்கா. அதுவும் இல்லாமல் நார்த் ஆஃப்ரிக்காலையும் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப்புக்கும் வந்து நிறைய எதுக்கு போயிருக்காருன்னா இந்த எனிமீஸை தோற்கடிக்கிறதுக்காக அண்ட் அவங்கள கேப்சர் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. ஹி ஹேட் பீன் ஆல் ஓவர் த மெடிட்டரேனியன் சீ. ஸோ மெடிட்டரேனியன் சீ வந்து ரொம்ப முக்கியமான கடல். அந்த கடலில் வந்து எல்லா இடத்துலையும் இது ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ எந்த கடலில் முழுக்க வந்து அவர் போருக்கு போயிருக்காருன்னு பார்த்தா நைட்டு போருக்கு போயிருக்காருன்னா மெடிட்டரேனியன் சீ. அதை அண்டர்லைன் பண்ணிக்க பார்த்துங்க. அண்ட் ஹி ஹேட் பீன் இன் 15 பேட்டில்ஸ். எவ்வளோ போருக்கு போயிருக்காங்கன்னா ஏறத்தாழ 15 பேட்டிலுக்கு வந்து அவர் போயிருக்காரு. 3 ஆஃப் தேம் அகெயின்ஸ்ட் த ஹேத்தன்ஸ் ஆஃப் அல்ஜீரியா. ஸோ ஹேத்தன்ஸ் ஆஃப் அல்ஜீரியா, ஹேத்தன்ஸ்னால் அவங்க ஒரு குலம், அந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கோத்திரம். அந்த பீப்புள் எங்கே இருக்காங்கன்னா அல்ஜீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் சொசைட்டி கூட ஒரு ஃபைட்டு நடந்திருக்கு. அந்த ஃபைட் எவ்வளோ டைம்னா 3 டைம்ஸ். இப்போ அவுட் ஆஃப் 15 இந்த 15 போரில் 3 போருமே வந்து அல்ஜீரியா கூட தான் நடந்திருக்கு. அண்ட் ஹேட் நெவர் லாஸ்ட். அவர் வந்து அவருடைய போர்லேயே எந்த போர்லேயுமே அவர் தோற்றதே கிடையாது. திஸ் நைட் ஹேட் ஈவன் ஃபாட் வித் த பேகன் கிங் ஆஃப் இஸ்தாம்புல் இன் டர்க்கி. ஸோ பேகன் கிங், அவர் ஒரு முஸ்லீம் கிங். இஸ்தாம்புல்னு கேட்டாலும் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். ஸோ அவர் ஒரு முஸ்லீம் கிங். அந்த டர்க்கியில் இருக்கக்கூடிய டர்க்கின்னு ஒரு இடம், அந்த நம்ம தமிழில் வந்து துருக்கி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்தாம்புலில் இருக்கிற ஒரு கிங் தான் வந்து பேகன் கிங். அவர் ஒரு முஸ்லீம் கிங். அவரு கூட இவர் வந்து நம்ம நைட்டு வந்து சண்டை போட்டிருக்காரு. வாரில் ஏற்பட்டிருக்காரு. Despite his huge success and his noble lineage, he was practical, self-disciplined and humble. இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் இருந்தாலும் அவர் பெரிய ஒரு பரம்பரை நோபல்னா ரொம்ப கனிவான, லீனேஜ்னா பரம்பரை, ரொம்ப ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பரம்பரையில் பிறந்தாலுமே ஹி வாஸ் ப்ராக்டிக்கல். அவர் வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணார். அதுவும் இல்லாமல் செல்ஃப் டிசிப்ளின்ட். அவர் வந்து ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு கேரக்டராக இருந்தாங்க. ஹம்பிள்னா ரொம்ப தாழ்மையாக இருந்தார். பணிவானவனாக இருந்தார். அண்ட் நெவர் ஹேட் ஹி செட் எனிதிங் பேட் அபவுட் அதர் பர்சன். மற்றவங்கள பற்றி ஒரு தவறான ஒரு கருத்தை வந்து இவர் சொன்னதே கிடையாது. இப்போ தவறான ஒரு விஷயம் வந்து இவர் சொன்னதே கிடையாது. நவ் டு டெல் யூ அபவுட் ஹிஸ் க்ளோத்ஸ். ஸோ அடுத்த ட்ரெஸ்ஸை பற்றி சொல்ல போகிறாரு. ஹீ ரோட் ஃபைன் குவாலிட்டி ஹார்சஸ் பட் ஹீ டிடன்ட் வேர் ஃப்ளாஷி க்ளோத்ஸ். ஸோ ரொம்ப கலராக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து இவர் போடலை. ஈவன் இந்த கொஷின் கூட கேட்டிருந்தாங்க, எப்படின்னா யார் வந்து ரொம்ப கலரான ட்ரெஸ் வந்து போடலை அப்படின்ட்டு கூட கேட்டிருந்தாங்க. அண்ட் ஹீ வோர் அ சிம்பிள் காட்டன் ஷர்ட் that had stains all over it from the chain mail he had. ஸோ நம்ம நைட்டு வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? காட்டன் ஷர்ட் போட்டிருந்தாங்க. அந்த காட்டன் ஷர்ட்டில் வந்து கரை படிஞ்சிருந்துச்சு. அந்த கரை எதனால் வந்துச்சுன்னா அவரோட செயின் வந்து அவருடைய ஷோல்டரில் போட்டிருந்தார். அந்த ஷோல்டர்லேருந்து ட்ரெஸ்ஸில் போட்டிருந்த அந்த செயின்லேருந்து அந்த கரை வந்துருந்துச்சு. பிஜிடிஆர்பியில் ஒரு கொஷனில் கேட்டிருந்தாங்க, அவருடைய உடம்புல வந்து அந்த ஷர்ட்டில் வந்து என்ன இருந்துச்சு, கரை இருந்துச்சு, எதனால் வந்துச்சுன்னு அப்படின்னு கூட ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ லெட்ஸ் see another page.
won in the war he had won just before starting out on the pilgrimage to Canterbury. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து அவர் அந்த ட்ரெஸ் எப்போ போட்டிருந்தாருன்னா, எதுக்கு போட்ட ட்ரெஸ்ஸுன்னா, அவருக்கு போருக்கு போயிருந்தார். அந்த போருக்கு போகும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரோ அதே ட்ரெஸ் எடுத்து தான் அவர் வந்து பில்கிரிமேஜுக்கு வந்திருக்காரு. இப்போ தான் ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி தான் அந்த வாரம் முடிச்சுட்டு அவர் வந்து இந்த பில்கிரிமேஜ் கூட அந்த அந்த புனித யாத்திரைக்கு போகிறதுக்காக இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவர் ஷர்ட்டில் வந்து இன்னும் அந்த கரை வந்து அப்படியே இருந்திருக்கு. ஸோ அடுத்தது நம்ம என்ன கேரக்டர் பார்க்க போகிறோன்னா, நைட்டோடைய சன், அதுதான் ஸ்கொயர், ரெண்டாவது கேரக்டர். அந்த ஸ்கொயர் வந்து எப்படின்னா ரொம்ப ஃபாதருடைய அசிஸ்டன்ட். அவர் வந்து அப்பாவுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்திருக்காரு. ஹி வாஸ் அ ஜென்டில் ஹாப்பி பாய் அண்ட் ஹூ வாஸ் வெல் ஆன் த வே டு பிகமிங் அ நைட் ஹிம்செல்ஃப். ஸோ அவருமே வந்து ஒரு நைட் ஆகணுங்கிறது அவருடைய கனவு. ஸோ அதுக்காக அது ரொம்ப ஹாப்பியாக வந்து சந்தோஷத்தோடு அவர் ஏற்றுப்பார். அண்ட் ஹி வாஸ் அபவுட் 20 years old. ஸோ ஒரு கொஷின் கேட்கலாம், அவருக்கு இந்த ஸ்கொயருக்கு வந்து எவ்வளோ இயர்ஸ், எவ்வளோ வயசு அப்படின்னு கேட்கலாம். ஸோ அவருக்கு வந்து இப்போ ஆப்ஷன் ஏ 20, 21, 22, 23 அப்படின்னா 20 தான் அவருடைய வயசு. ஆஃப் ஆவரேஜ் ஹைட் அண்ட் ஹேட் வெரி கர்லி ஹேர். ஸோ ஸ்கொயருக்கு வந்து நைட்டோடைய சன் ஸ்கொயருக்கு வந்து என்ன மாதிரி ஹேர் இருந்துச்சுன்னா கர்லி ஹேர் இருந்துச்சு. ஹி வாஸ் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஃபிசிக்கலி ஃபிட். ரொம்ப ஃபிட்டாக இருந்தார், வெரி ஸ்ட்ராங்காக இருந்தார். ஹி ஹேட் சர்வ்டு இன் த ஆர்மி இன் சம் வார்ஸ் இன் ஹாலண்ட் அண்ட் ஃப்ரான்ஸ். ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ ஸ்கொயர் பங்கெடுத்த போர் எது அப்படின்னு கேட்டோம்னா ஹாலண்ட் அண்ட் ஃப்ரான்ஸ். ஸோ நமக்கு ஆப்ஷனில் வந்து ஹாலண்ட், ஈஜிப்ட், ஹாலண்ட், யூரோப், ஹாலண்ட் அந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம ஆன்சர் வந்து கரெக்டாக ஹாலண்ட் அண்ட் ஃப்ரான்ஸ். அண்ட் ஹீ ஹேட் ஒன் ஆனர்ஸ் தேர் டூ. நிறைய ஆனர்ஸ் பதவிகள் இருக்கு. ஆனர்னால் ரொம்ப மதிப்புகள், பதவிகள் அப்படின்னு சொல்லலாம், மதிப்புகள் கிடச்சிருக்கு. அண்ட் விச் ஹீ ஹோப்ட் வுட் இம்ப்ரெஸ் த கேர்ள் ஹீ லவ்ட். ஸோ அவர் என்னதை நினச்சாருன்னா, நான் போருக்கு போயிருக்கேன், நான் வந்து நிறைய எனக்கு அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு, அதை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணலாம், கேர்ள்ஸை வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம். இவர் வந்து ஒரு லவ்லி பாய்னு வச்சுக்கலாம், ஒரு லவ் பாய், ப்ளே பாய் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டா அப்போ நமக்கு வந்து என்ன 20 years old பாய். அண்ட் இன்ஃபேக்ட் ஹி வாஸ் ஸோ மேட்லி இன் லவ் திஸ் கேர்ள் அண்ட் தட் ஹீ குட் ஈவன் ஸ்லீப் அட் நைட். ஹீ குடன்ட் ஈவன் ஸ்லீப் அட் நைட். அவர் நைட்டு தூங்காமல் கூட அவர் வந்து இந்த லவ்வை பற்றியே நினச்சிட்டே இருப்பார். அண்ட் ஹீ வோர் அ வெரி கலர்ஃபுல் லாங் ஷர்ட் தட் ஹேட் வைட் ஸ்லீவ்ஸ். ஸோ அவர் வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாருன்னா, ரொம்ப கலர்ஃபுல்லான லாங் ஷர்ட் போட்டிருந்தார், ரொம்ப லாங் ஷர்ட்டு தட் ஹேட் வைட் ஸ்லீவ்ஸ்னால் அந்த கை கிட்ட இருக்கிற அந்த ஸ்லீவ் வந்து ஓப்பன், அது வந்து ரொம்ப வைடாக பெருசாக இருந்துச்சு. அண்ட் இட் looked like a field full of red and white flowers. ஸோ அவர் அந்த போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்குன்னா, ட்ரெஸ் எப்படி இருந்துச்சுன்னா, looked like a field full of red and white flowers. ஒரு ரெட் கலரில் ரெட்டும் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய நிறைய ஃப்ளார்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு மாதிரி அவருடைய ட்ரெஸ் வந்து தோற்றம் அளிச்சது. அண்ட் யூ குட் டெல் ஹி வாஸ் யங் அண்ட் கேர்ஃப்ரீ பிகாஸ் ஹீ சாங் அண்ட் பிளேட் த ஃப்ளூட் ஆல் டே. அவர் வந்து ஒரு கேர்ஃப்ரீ, எதுவுமே கண்டுக்க மாட்டார், ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு கேர்ஃப்ரீ கேரக்டர். அதுவும் இல்லாமல் பிளேட் த ஃப்ளூட் ஆல் டே, ரொம்ப முக்கியம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேரக்டர்ஸ் பிளேட் ஃப்ளூட் அப்படின்னு கேட்டோம்னா, எந்த கேரக்டர் வந்து ஃப்ளூட்டை வந்து ப்ளே பண்ணாங்க அப்படின்னா ஸ்கொயர் தான். ஸோ வந்து ஸ்கொயர் வந்து ஃப்ளூட்டு வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார், வாசிச்சுட்டு இருந்தார் all day. He would write poetry and songs, draw, dance and joust. ஸோ அவர் வந்து எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிகிட்ருப்பார், போய்ட்ரி எழுதிட்டுருப்பார், சாங் எழுதிட்டுருப்பார், சாங்கை பாடிட்டுருப்பார், ட்ரா பண்ணுவார், வரைவார், அதுவும் இல்லாமல் டான்ஸ் பண்ணுவார், அப்புறம் ஜாஸ்ட் நம்ம கேலி பண்ணிகிட்டு இருப்பார், கிண்டல் பண்ணிகிட்ருப்பார். அண்ட் ஆல் இன் ஆல் ஹீ வாஸ் அ நைஸ் யங் மேன், ஹம்பிள், பொலைட், ஆல்வேஸ் வில்லிங் டு ஹெல்ப் அவுட் இஸ் டேட். ஸோ மொத்தமாக நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு யங் மேன், அவர் ரொம்ப ஹம்பிள், ரொம்ப பணிவாக இருப்பார், பொலைட், ரொம்ப நல்ல கேரக்டராக இருப்பாங்க, அண்ட் ஆல்வேஸ் வில்லிங் டு ஹெல்ப் அவுட் இஸ் ஃபாதர். ஸோ எப்போவுமே அவருடைய அப்பா வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் ஸ்கொயர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம என்ன கேரக்டர் பார்க்க போகிறோன்னா யோமேன்னா நம்ம எப்படி நினச்சிக்கணும், இப்போ முதல்ல நைட் இருக்கார், நைட்டுக்கு அப்புறமா அவருடைய சன்னு, அது அவங்களுடைய நைட்டோடையும் சன்னோடையும் சர்வெண்ட் தான் யார், இந்த யோமேன். அப்போது 3 பேருக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, ஒரு லிங்க் இருக்குது.
Our servant and accompanied the knight and his son, and since he was only servant with them, he got to ride one of his master's horse. ஸோ யோமேன் வந்து இந்த சர்வெண்ட் யாரோடைய ஹோர்ஸை வந்து ரைட் பண்ணுறாங்க, அதை ஓட்டுறாங்கன்னு பார்த்தோம்னா மாஸ்டரோடைய. ஏன்னா இவர் வந்து ஒரே ஒரு சர்வெண்ட் தான் இருக்காங்க நைட்டுக்கு. ஸோ மாஸ்டரோடைய நைட்டோடைய ஹோர்ஸையே வந்து இவர் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. திஸ் சர்வெண்ட் ஓர் அ க்ரீன் ஹூடட் ஜாக்கெட். இவர் வந்து என்ன போட்டிருந்தாருன்னா, என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாருன்னா க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஹூடட்னா முகக்கவசம் இல்லைனா முக்காடுன்னு சொல்லுவோம், ஒரு முக்காடு மாதிரி ஒரு ஜாக்கெட்டை போட்டுட்டு இருந்தார். அண்ட் கேரிட் அ பவ் அண்ட் அ பண்டில் ஆஃப் ஆரோஸ் மேட் வித் பிரைட் பீகாக் ஃபெதர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இப்போது அவர் வந்து ஒரு அந்த ஜாக்கெட்டில் என்ன கேரிட் அ பவுன்னா அந்த அம்பு, அண்டு பவுனா ஒரு அம்பும் வில்லும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஸோ பவ் அண்டு பண்டில் ஆஃப் ஆரோஸ், ஒரு வில்லு இருந்துச்சு. ப்ளஸ் அது கூட வந்து என்ன கேரி பண்ணிகிட்டு இருந்தாருன்னா ஒரு பண்டில் ஆஃப் ஆரோவும் வந்து அவர் கூட வச்சுருந்தார். நிறைய ஆரோஸ் இருக்கும். அந்த ஆரோ வந்து எதனால் பண்ணது இல்லை, அதனுடைய ஃபெதர்ஸை வந்து எதனால் பண்ணியிருக்காங்கன்னா பிரைட் பீகாக் ஃபெதர்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆரோ எது மேடப் ஆஃப் வால்ட் பிரைட் பீகாக் ஃபெதர்ஸ். ஸோ இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. யார் வந்து பிரைட் பீகாக் ஃபெதர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆரோ வந்து கேரி பண்ணாங்க, எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அது யோமன். ஸோ என்ன கலரில் எந்த மாதிரி ஆரோ வந்து வச்சுருந்தாங்கன்னா பிரைட் பீகாக் ஃபெதர்ஸ். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். And the quality of the peacock feathers alone told you that he was pretty meticulous guy who always paid attention to the little details. So அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பீகாக் ஃபெதர்ஸ் அவர் வச்சுருக்கிறதுனால இதிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, மெட்டிகுலஸ் காய், ரொம்ப நுணுக்கமான சின்ன சின்ன விஷயங்கள் கூட நோட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இவர். ஸோ அட்டென்ஷன் டு த லிட்டில் டீட்டெயில்ஸ். ஸோ இதுவும் ஒரு கொஷினாக கேட்கலாம். He was also an excellent woodworker. He had tan skin, short hair, and wore a wrist guard and a sharp, shiny dagger. அவர் வந்து ஒரு எக்ஸலண்ட் வுட் ஒர்க்கர். மரத்தில் செய்யக்கூடிய எல்லா வேலையும் அவர் நல்லா செய்வார். அண்டு டேன் ஸ்கின், அவரோட ஸ்கின்னோட கலர் என்னென்னா ஒரு டேன் கலரில் இருக்கும். அண்டு ஷார்ட் ஹேர் வந்து அவருடைய ஹேர் வந்து கட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஹி ஓர் அ ரிஸ்ட் கார்டு, கையில் வந்து ஒரு கார்டு மாதிரி ரிஸ்ட் கார்டு போட்டிருப்பாங்க. அண்ட் ஷார்ப் அண்ட் ஷைனி டேகர்னால் சாடுன்னா பெரிய வால்னு சொல்லுவோம். டேகர்னால் அது அந்த மாதிரியே ஒரு சின்ன கத்தியாக இருக்கும். அதை வந்து நம்ம சேஃப்டிக்காக நம்ம கையில் வச்சுருப்போம். அண்ட் ஹி ஆல்சோ வோர் சில்வர் செயின்ட் கிறிஸ்டபர்ஸ் மெடல். ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின். சில்வரில் இருக்கக்கூடிய செயின்ட் கிறிஸ்டபருடைய மெடல் யார் போட்டிருந்தாங்கன்னா நம்ம யோமன் போட்டிருந்தார். அண்ட் அரவுண்ட் ஹிஸ் நெக் அண்ட் ஹண்டிங் ஹோன் வித் அ க்ரீன் ஸ்ட்ராப் ஓவர் ஹிஸ் ஷோல்டர். ஸோ அரவுண்ட் ஹிஸ் நெக், அவர் கழுத்தில் சுற்றியுமே வந்து ஒரு ஹண்டிங் ஹோன் வச்சுருந்தார். ஹண்ட் பண்ணுறதுக்கு, வேட்டையாடுறதுக்கு ஒரு ஹோன் வச்சுருந்தாலும் அந்த ஹோன் என்ன கலரில் இருந்துச்சுன்னா க்ரீன் ஸ்ட்ராப்பு. அந்த ஹோன் வித் க்ரீன் ஸ்ட்ராப்புன்னு அந்த பிடிக்கிறது. அந்த க்ரீன் ஸ்ட்ராப் ஓவர் ஹிஸ் ஷோல்டர், ஒரு ஷோல்டருக்கு மேலே இருக்கிற அந்த க்ரீன் ஸ்ட்ராப்பில் வந்து என்ன வச்சுருந்தாருன்னா ஒரு ஹண்டிங் ஹோன் வந்து ஒரு ஹண்டிங் ஹோன்னா கொம்பு ஒரு வேட்டையாடுறதுக்கு ஒரு கொம்பு வச்சுருந்தார். He also carried a sword and a shield. அதுவும் இல்லாமல் ஒரு sword அவர் கையில் வச்சுருந்தார். swordனா வாள், sword and a shield வந்து நம்ம போருக்கெல்லாம் கொண்டு போகிற டைமில் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு தெரியும் அது. and I guess he was a forester who spent a lot of time in the woods. ஸோ அவர் வந்து ஒரு ஃபாரஸ்டர் மாதிரி சாசர் சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் வந்து அவருடைய நிறைய டைமை வந்து ஒரு ஃபாரஸ்ட்லேயே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. வுட்டுன்னா காடு, இல்லைன்னா ஃபாரஸ்ட்லேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சாசர் சொல்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, இவர் வந்து ஹண்ட் பண்ணுறதுக்காக ஹார்ன் வச்சுருக்காரு, ஃபெதர் வச்சுருக்காரு, அப்புறம் பவ் ஆரோவும் வச்சுருக்காரு. இதெல்லாம் வச்சு அவர் வந்து கெஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஜென்ரல் ப்ரோலாகில் இன்ட்ரொடக்ஷன், நைட், த கேரக்டர் ஆஃப் நைட், ஸ்கொயர் அண்ட் த யோமன் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் திஸ் இஸ் ராகேஷ் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு மெட்டீரியல் வேணும், உங்களுக்கு வந்து இந்த என்னோடய மெட்டீரியல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னோடய மெட்டீரியல் நீங்கள் வாங்கிக்கலாம்.
and I have given my number. You can call me and you can get PDF file, and if not, if you want a printed material, உங்களுக்கு printed material வேணும்னா உங்களுக்கு printed material நீங்கள் வாங்கிக்கலாம். And thank you everyone, and please support me and support my channel, and have a good day. நல்லா படிங்க. All the best.